வணக்கம். ஏற்கனவே நம்ம பகுதி 1ல் 25 வினாக்கள் பார்த்துருக்கோம். இப்போ பகுதி 2. இன்றைய ஒப்புமொழியியலுக்கும் வரலாற்று மொழியியலுக்கும் வித்திட்ட பெருமை யாரை சேரும்? இன்றைய ஒப்புமொழியியலுக்கும் வரலாற்று மொழியியலுக்கும் வித்திட்ட பெருமை யாரை சேரும்? யாருன்னா ரஸ்க்கு, க்ரீம், பாப். அதாவது பாப், ரஸ்க்கு, க்ரீம் இவங்க மூவரையும் சேரும். அடுத்தது, சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன் ஆகியவை ஒரே இனத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை வெளியிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ். சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன் ஆகியவை ஒரே இனத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை வெளியிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ். எந்த வருடம் அப்படின்னா 1796. அடுத்த வினா, திராவிட மொழிகளில் தமிழ் மொழியில் மட்டுமே மொழிக்கு முதலாக வந்துள்ளது. திராவிட மொழிகளில் தமிழ் மொழியில் மட்டுமே டேஸ் மொழிக்கு முதலாக வந்துள்ளது. யகரம். தென் திராவிட மொழிகளில் வியங்கோல் விகுதி டேஸ் உள்ளது. தென் திராவிட மொழிகளில் வியங்கோல் விகுதி க உள்ளது. 30வது வினா, மலையாள மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் குண்டட். மலையாள மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் குண்டட். அடுத்த வினா, தமிழின் மிக திரிந்த கிளைமொழி மலையாளம். தமிழின் மிக திரிந்த கிளைமொழி மலையாளம். துளு மொழியை ஆராய்ந்தவர் பிரிகல். துளு மொழியை ஆராய்ந்தவர் பிரிகல். திராவிட மொழிகளில் அதிக ஒலிகளை கொண்ட மொழி தோடா. திராவிட மொழிகளில் அதிக ஒலிகளை கொண்ட மொழி தோடா. திராவிட மொழிகளில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி தெலுங்கு. திராவிட மொழிகளில் அதிக ஒலிகளை கொண்ட மொழி தோடா. அதிக மக்களால் பேசப்படும் மொழி தெலுங்கு. தென்னிந்தியாவில்தான் மனிதர்கள் தோன்றியிருக்கக்கூடும் என்றவர் தீட்சிதர். தென்னிந்தியாவில்தான் மனிதர்கள் தோன்றியிருக்கக்கூடும் என்றவர் தீட்சிதர். தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மதுரை அப்படிங்கிற வரி எந்த நூலில் வருதுன்னா சிறுபானாற்றுப்படை. தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மதுரை சிறுபானாற்றுப்படை. தமிழ்கெழு கூடல் தன்கோல் வேந்தே அப்படிங்கிறது புறநானூறு. தமிழ்கெழு கூடல் தன்கோல் வேந்தே அப்படிங்கிறது புறநானூறு. அடுத்த வினா, திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31 என குறிப்பிட்ட குழு மறைமலை அடிகள் குழு. திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31 என குறிப்பிட்ட குழு மறைமலை அடிகள் குழு. தெலுங்கை ஐரோப்பியர்கள் ஜெண்டோ என வழங்கினர். தெலுங்கை ஐரோப்பியர்கள் ஜெண்டோ என வழங்கினர். இலக்கிய வளம் இல்லாத மொழி குடகு. இலக்கிய வளம் இல்லாத மொழி குடகு. திராவிட மொழிகளில் மிகவும் நெருங்கிய உறவுடைய மொழிகள் தமிழ், மலையாளம். திராவிட மொழிகளில் மிகவும் நெருங்கிய உறவுடைய மொழிகள் தமிழ், மலையாளம். ஐரோப்பியாவின் மொழி என்னும் சிறப்பை பெற்றது லத்தீன். ஐரோப்பியாவின் மொழி என்னும் சிறப்பை பெற்றது லத்தீன். ஆயுதம் யகரத்தை ஒத்தது என கூறுவது அவிநயம். ஆயுதம் யகரத்தை ஒத்தது என கூறுவது அவிநயம். அவிநயத்தின் காலம் கிபி 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டு. அவிநயத்தின் காலம் கிபி 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டு. பாண்டிய நாடே செந்தமிழ் நாடு என்றவர் சங்கர நமச்சிவாயர். பாண்டிய நாடே செந்தமிழ் நாடு என்றவர் சங்கர நமச்சிவாயர். பானை ஓடுகளில் காணப்படும் எழுத்துக்கள் உருவ எழுத்துக்கள். பானை ஓடுகளில் காணப்படும் எழுத்துக்கள் உருவ எழுத்துக்கள். திருக்குறளில் டேஸ் என்ற சகர மொழி முதல் வந்துள்ளது. சமம், சலம். திருக்குறளில் சமம், சலம் என்ற சகர மொழி முதல் வந்துள்ளது. வேர்ச்சொல் அகராதியில் புகழ் பெற்றவர் தேவநேய பாவனர். வேர்ச்சொல் அகராதியில் புகழ் பெற்றவர் தேவநேய பாவனர். மக்களின் அறிவை வளர்க்கும் கருவி மொழி. மக்களின் அறிவை வளர்க்கும் கருவி மொழி. ஆங்கிலத்தில் முதலொலிகள் எத்தனை உள்ளன? ஆங்கிலத்தில் முதலொலிகள் எத்தனை உள்ளன? 46.